வெல்கம் டு செட்டியாரம்மாசமையல். தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க, மசாலா ஹெர்பல் டீ. சாதாரணமாக டீ குடித்தாலே வந்து பித்தம் தான், தலை சுற்றல் வரும், வாய் கசக்கும், பித்தம் அதிகமாகிட்டாக்கா. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் வந்து கலந்தா மாதிரி நம்ம சாப்பிட்டாக்கா, குடித்தாக்கா, யூஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு அந்த பித்தன்றது வந்து கம்மியாகிடும். நம்ம டீ வந்து நிறைய குடிக்கலாம். என்ன மாதிரி டீ லவர்லாம் வந்து நிறைய வந்து டீ குடிக்கலாம். ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 டீ குடிப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக கடாயில் வந்து தனியா இது. அடுத்து வந்து சுக்கு வந்து நான் வீட்டிலே செஞ்சது. இது எப்படி நான் சொல்கிறேன், நான் அப்புறம் சொல்கிறேன். ரோஜா இதழ், நாட்டு ரோஜா இதழ் இது. சித்திரத்தை அதிமதுரம், இது சித்திரத்தை. அடுத்து நீட்டாக இருக்குது வந்து அதிமதுரம், உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. அடுத்து வந்து பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், மசாலா ஏலக்காய்னு சொல்லுவாங்க இது, அது போட்டிருக்கேன். துளசி, பட்டை, லவங்கம், மிளகு, கருப்பு மிளகு, அதுதாங்க. இந்தளவுக்கு போட்டாலே போதும். இன்னும் நிறைய போட்டாக்கா வந்து நம்மளுக்கு கஷாயம் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஆனால் இதுவே வந்து போட்டால் போதும். இந்தமாதிரி கடாயில் வந்து தனியா இது போட்டுக்கிறோம். இது நான் மொத்தம் இது ஒரு 1/2 கிலோ டீ பவுடருக்கு தேவையானது தான் வந்து செய்கிறேன். அந்தளவுக்கு தான் செய்கிறேன். அதிலே வந்து பாதி தான் இது கலப்பேன், மீதி வந்து எடுத்து வச்சுப்பேன். இது நெக்ஸ்ட் வந்து சுக்கு, துளசியில் இது வந்து அதிமதுரம், சித்திரத்தை, பிரிஞ்சி இலை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரிஞ்சி இலை. இது ரோஜா இதழ், நாட்டு ரோஜா சொல்லுவாங்க, பன்னீர் ரோஸ். அது வந்து நீங்கள் பெங்களூர் ரோஸ்லாம் போடக்கூடாது. இது வந்து மசாலா ஏலக்காய் சொல்லுவாங்க, இல்லை கருப்பு ஏலக்காய். நம்ம பச்சை ஏலக்காய் வந்து ஒரு 4 சேர்க்குற இடத்துல இது ஒன்றே ஒன்று சேர்த்தா போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் தான் இருக்கும். கருப்பு மிளகு இதாங்க சேர்த்துக்கிறோம். இது சேர்த்து வந்து சிம்மில் வந்து வைக்கிறேன். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து செய்கிறேன். நான் சிம்மில் வைக்கணும். இப்போ ஏலக்காய், பச்சை ஏலக்காய் வந்து நிறைய இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை ஏலக்காய், தனியா, ஏலக்காய், சுக்கு நீங்கள் எவ்வளோ ஒன்றா சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து செய்கிறேங்க. இதுவே நீங்கள் ஸ்டவ்வில் செய்கிற, கேஸில் செய்கிற மாதிரி இருந்தாக்கா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சாக்கா உடனே எல்லாமே வந்து தீஞ்சு போயிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு செய்யணும். எதில் செஞ்சாலும் சிம்மில் வச்சு செய்யணும். இது துளசி இருக்குது பாருங்கள், அது நல்லா கலர் மாறணும். அது மாறினாக்கா நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது இல்லைங்களா. வெயில்னா தான் நம்ம வெயில் காய வச்சாலும் வறுத்துக்கணும். வறுத்தா தான் அது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அது நல்லா வறுக்கணுங்க. இது இஞ்சி எப்படி செஞ்சீங்கன்னாக்கா, சுக்கு வந்து நீங்கள் கடையில் விற்கிற சுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அது வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் எப்படி செய்கிறேன்னாக்கா, ஒரு சிம்பிளாக வந்து தோல் நல்லா சீவிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சுடுவேன். காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். மிளகா தண்ணி அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மசாலா ஹெர்பல் டீக்கு, அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் கூட வந்து இது வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன். இஞ்சி இல்லாத சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அதே மாதிரி நாட்டு ரோஸ், இது கடையிலே வாங்கினேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். எப்படின்னாக்கா வந்து நான் ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணுவேன் உடம்புக்கு. அதுக்காக வாங்கினது. அதில் வந்து அதை மட்டும் எடுத்து வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பூ வாங்குற மாதிரி இருந்தாக்கா நாட்டு ரோஸ், அது பன்னீர் ரோஸ் இருக்குங்களா, அது போட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லா வந்து வறுத்துட்டோம் நம்ம. இது பாருங்கள், இது சித்திரத்தை அதிமதுரம் வந்து பொடி பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அப்படியே போட்டாக்கா பிளேடு உடஞ்சி போய்டும் இல்லைங்களா. அதனால் வந்து கொஞ்சம் இந்த அம்மியில் வச்சு நசுக்கிட்டு மீதி எல்லாம் 1 by 1 வந்து எல்லாமே வந்து போட்டுக்கிறேங்க. போட்டு வந்து இது வந்து நைஸாக வந்து அரைக்கணும். சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கணுங்க. இது மொத்தமே இது தான் வந்து இது நல்லாவே அரைக்கணும். அரைச்சாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் கூட நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு மிக்ஸ் ஜாரில் உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். நான் எப்போவுமே வந்து நர்சஸ் காஃபி இருக்குங்களா, அதோட வந்து டீ பிராண்ட் இருக்குது, நர்சஸ் டீ, ரொம்ப நல்லாயிருக்கும். காசு வந்து ரொம்ப விலை கம்மி தான். எப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். நான் இது போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் முன்னாடியே வந்து உங்களுக்கு ஷார்ட்டில் போட்டேன். ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சிது எனக்கு. இது வந்து 1/2 கிலோ, அதுக்குள்ளே கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிட்டேன். சும்மா வெறும் டீவே போட்டு குடிச்சிட்டேன். 1/2 கிலோவில் ஒரு 25 கிராம் வந்து கம்மியாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து அது 1/2 கிலோ வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோவுக்கு வந்து நான் இந்தளவுக்கு போட்டு அரைச்சிருக்கேன் நான். இதுதான் போடணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த டீ உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து வச்சுக்கலாம்.
சப்போஸ் வந்து உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம்லாம் க்ரீன் டீலாம் நிறைய பேர் சாப்பிடுவீங்களா, அதில் வந்து ஒரு சிட்டிக்கை 2 சிட்டிக்கை ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி கொதிக்க வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஏற்கனவே வந்து 3 ரோசஸில் வந்து இந்த ஆயுர்வேதிக் டீயோ இல்லை மசாலா டீ ஏதோ ஒன்று வந்து இது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, அதெல்லாம் வாங்குறதில்ல நான். அதோட சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு டைமில் வந்து நான் அது குடிச்சிருக்கேன் நான். அப்புறம் இதை சொல்ல இது தான் நல்லா இருந்தது. அந்த விட இது தான் ரொம்ப நல்லா இருந்தது. ரிலேஷன்லாம் கொடுத்தா ரொம்ப வந்து நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. எப்படி செஞ்சு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அது கேட்டாங்க. அது சரி போடணும் சொல்லிட்டு பட்டு இப்போ தான் டைமே கிடச்சிது எனக்கு. அதான் 1/2 கிலோவுக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது இதில் வந்து நான் அரைச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் ஒரு பாதி அளவு தான் வந்து சேர்க்குறேன். ஏன் அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். மீதி பாதி வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டாக்கா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைமில் வந்து அது பயன்படுத்திக்கலாம். வேறு எது கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு கஷாயம் மாதிரி இல்லை வந்து க்ரீன் டீக்கு இல்லை வேறு எதுக்கோ பாலில் போட்டு கூட சாப்பிட்லாம். வெறும் பாலில் போட்டு கூட கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் நீங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பித்தம் எடுக்கும். அந்த சித்திரத்தை வந்து உங்களுக்கு சளியெல்லாம் போக்கும். அதிமதுரம் வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கும். அப்புறம் சுக்கு கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ நல்லது. தனியா, மிளகு, உங்களுக்கு நிறைய அந்த ஃப்ளேவருக்கு வந்து துளசினாக்கா ரொம்ப இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். துளசி, இந்த ரோஜா இதழ் இருக்க பாருங்கள், அது கூட இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்தளவு போட்டு செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட வந்து வெறுமனே சுக்கும் ஏலக்காய் மட்டும் அது மட்டும் தூள் பண்ணி போடலாம். வெறும் டீயை குடித்தா கண்டிப்பாக வந்து வாய் கசப்பு அந்த வருது. எப்படி இருந்தாலும் பித்தம் அது வந்துடும். அது பித்தம் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த டீ நிறைய குடிப்பேன் நான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை சாப்பிட்டு ஒன்றும் பாருங்கள், எனக்கு எதுவுமே எந்த ஒரு இதுவுமே தெரில. அந்த வாய் கசப்புன்றது அது மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ வந்து அவ்வளோவா குடிக்கிறேன். இப்போ ஒரு 4 டீ அந்த மாதிரி குடிச்சது. இப்போ அது 2 டீ குடிக்கிற அளவுக்கு இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆனால் ரொம்ப பிடிக்குது இது. இந்த எங்கள் அக்காவுக்கெல்லாம் கொடுத்தேன், நிறைய ரிலேஷனுக்குலாம் எல்லாம் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க. என்னென்ன போட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போ டீ பொதுவாக வந்து நீங்கள் டிகாஷன் வந்து தனியாக கொதிக்க வச்சு பாலில் கலந்து கூட நீங்கள் அதை செய்யலாம். உங்கள் மெத்தட் எப்படியோ அப்படியே. ஆனால் சிம்பிளாக வந்துனாக்கா வீட்டில் நாம் தான் டீ குடிப்பேன். அதனால் வந்து அதெல்லாம் நிறைய டீ தூள் நிறைய செலவாகும். டிகாஷன் தனியாக போட்டு பால் கலக்கிறது. இது ஒரு ஆளுக்குனால வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாருங்கள் எப்படின்னு தேவைன்னு பாருங்கள். அது போட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்க வேண்டியது தான். வேறு எந்த ஒரு ஸ்பெஷலும் எதுவுமே கிடையாது. இது அந்த ஏலக்கான்றது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு என்ன சேர்க்கணுமோ சேர்க்கலாம். ஆனால் வந்து அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ டீக்கு எந்தளவுக்கு சேர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக அப்படியே கலக்காதீங்க. கொஞ்சம் அளவு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சித்திரத்தை அதிமதுரம் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். நான் ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அது வந்து தூள் பண்ணி அதில் 3/4 அளவு தான் போட்டோம். ஒவ்வொருத்துலேயும் ஒரு 3/4 அளவு தான் வந்து சேர்த்துருக்கேன் நான். மொத்தமாக சேர்க்கலை நான். அது ஏன்னா அதுதான் முன்னாடி நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் முன்னாடி வந்து நிற்கும். அப்படி இருந்தாக்கா நமக்கு கஷாயம் குடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து தோணும், நம்மளுக்கு ஃபீலிங் ஆகும். ஆனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ஏலக்காய் எவ்வளோ வேணால் போடலாம். இது நல்லா வந்து கொதிச்சப்புறம் வந்து அது வந்து குடிக்க வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளோதான். எனக்கு கமெண்ட்ஸஸ் தெரிவிங்க. எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நானே ரொம்ப நாள் கழித்து வந்து வீடியோ போடுறேன் நான். இனிமேல் தொடர்ந்த மாதிரி போடணும். அது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அது செட்டியாரம்மா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான வந்து மறந்து போன உணவு வகைகள் தான். நம்ம வந்து எப்படி மறந்து இல்லாத நம்ம எப்பறம் அம்மா செஞ்சுருப்பாங்க, ஆயா செஞ்சுருப்பாங்க, அண்ணா எப்போனா ஒரு விசேஷ நாளில் வந்து அதை தான் செய்வோம். அந்த மாதிரி மறக்கப்பட்ட உணவுகள் தான் வந்து நம்ம வந்து நிறைய வந்து அது வந்து தேடி கண்டுபிடிச்சி போகிறோம். இது எல்லாமே வந்து எங்கள் அம்மாவுடைய ரெசிபி தான். எங்கள் அம்மா வந்து நிறைய நல்லா சமைப்பாங்க. எங்கள் அம்மா அக்காலாம் வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அம்மாவுடைய அந்த ரெசிபி கலெக்ஷன் தான் வந்து நான் வச்சுருக்கேன் நான். அதை தான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது வந்து பாருங்கள், டீ இந்தளவுக்கு கொதிச்சா போதுங்க. இது இல்லை டிகாஷன் மாதிரி நிறைய கூட நீங்கள் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மொத்தமாக செய்யணுன்னா கூட வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சுக்கு ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு அது கூட கலந்து சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றது இது மாதிரி டீ சாப்பிட்டா நெஞ்சரிச்சல்லாம் வரும். உடனே நம்மளுக்கு அப்படியே நெஞ்செலாம் ஒரு மாதிரி அப்படியே வரும். இது சாப்பிட்டா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க.
ஏன்னா நான் டீ நிறைய குடிக்கிறவ எனக்கே அந்த சொல்கிறேன், அந்த ஃபீலிங் சொல்கிறேன் நான். கொஞ்சம் குடிக்க சொல்ல ஒரு தலைவலின்னு குடிக்க சொல்ல வந்து அப்படியே இந்த குடிச்சிடுறோம். கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படியே நெஞ்சில் ஒரு மாதிரி ஒரு கசப்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது குடித்தா இது மாதிரி குடித்தா அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வேணால் சொல்லுங்களேன். நீங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. அவ்வளோ தாங்க இந்த ரெசிபி. இது தான் இது. நான் இந்த டம்ளரில் தினம் ஒரு 3 டீ குடிப்பேன் நான். 3-4 கூட குடிப்பேன். இது எவ்வளோ இது கிட்டத்தட்ட இது ஒரு 300 ml இது. எனக்கு இது கம்மியாச்சு. இது ஃபுல்லாக வந்து முக்கால் வந்து இது 300 ml இது. 4 முறை குடிப்பேன். அது சாப்பாடு கூட தேவையில்லை எனக்கு. இது இருந்தால் போதும்ன்ற மாதிரி அது. இது வந்து இப்போ நிறைய கம்மி பண்ணிட்டேன். பாதிக்கு நான் கம்மி பண்ணிட்டேன். அது என்ன மாதிரி டீ லவருக்கெலாம் வந்து இது சூப்பரான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது தாங்க இந்த ரெசிபி. இது தான் இது. அவ்வளோ தாங்க இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.